வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான மழையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதுவும் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் இருக்கக்கூடிய வென்லாக் டவுன், அது வென்லாக் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான். இது வந்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி நம்ம கொஞ்சம் சொல்லணும்னு வைங்களேன். இந்த ஷூட்டிங் ஸ்பாட், ஷூட்டிங் லொக்கேஷன், ஷூட்டிங் மேடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் தமிழ் சினிமா மற்றும் பாலிவுட் சினிமா ஏகப்பட்ட படங்கள் மற்றும் பாடல் காட்சிகள் இடம்பெற்றிருக்கும் இடம்தான் இந்த வென்லாக் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, இந்த இடத்தோட டைமிங் என்ன, உள்ளே போகிறதுக்கு என்ன சார்ஜஸ் மற்றும் என்ன அற்புதமான மேட்டர்லாம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன் நண்பர்களே. அதாவது இந்த வென்லாக் டவுனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஊட்டியிலேருந்து கரெக்டாக, அதாவது ஊட்டி சிட்டியிலேருந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பும் போதே லைட்டாக மேகமூட்டமாக இருந்ததுங்க. லோக்கலில் போய் நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், எங்க மழை பெய்யுமான்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த இடத்துல போய் நான் உச்சியில் போய் ஏறி நின்றுட்டேன்னு வைங்களேன், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாலும் எங்கேயும் ஒதுவ முடியாது. ஆனால் இருந்தாலும் இல்லைங்க, வந்தால் கூட ஒரு அரை மணி நேரம் தான் அப்படின்ற மாதிரி என்னை ஊட்டி சிட்டியிலேருந்து கிளப்பி விட்டாங்க எல்லாருமே. சரி, நானும் தைரியமாக வண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே கரெக்டாக இறங்குறேன். சரியான அடமழைங்க. அரை மணி நேரம் தான் பெய்யுமான்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடமே சேரும் சகதியுமா ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றது, வந்தாச்சு, எப்படியாவது இந்த இடத்த பாத்துறணும்னு சொல்லி நானும் ஒதுங்கி நின்னேன். ஒரு மணி நேரத்துக்கு மேல ஒதுங்கி நின்னேன். மழை விடுற மாதிரி தெரியல, நான் தான் நினைஞ்சிட்டேன். சரி, ஓகே, கழுத, இதுக்கு மேல இந்த இடத்த நம்மளால பார்க்க முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த பார்க்காமையே நான் கிளம்பி நேரம் பைக்காரா ஃபால்ஸ் போயிட்டாங்க. ஆனால் போனதுக்கு அப்புறமா வெயில் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா, அதனால இந்த இடமும் ட்ரை ஆகிடுச்சு. அதனால பைக்காரை போயிட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இப்போ பாருங்க, மழை பெஞ்ச சூடுகள் ஏதாவது இருக்குதா பார்த்தீங்களா? இதுதாங்க இயற்கையின் அற்புதம் அப்படின்றது. சரி விடுங்க, நான் பாட்டுக்கு என் சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லிட்டு இப்படி நான் வந்து பில்லர் மாதிரி நின்றுக்கிறேன். ஸோ இது என்ன மேட்ரு, இந்த இடத்துல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்றத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பேசுவோம். இந்த வென்லாக் டவுன் அப்படின்றத 9th மைல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஊட்டி சிட்டியிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பிரிட்டிஷ் மற்றும் யூரோப்பை சேர்ந்தவர்கள் வேட்டைக்காக யூஸ் பண்ணுற இடமா. இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா வேட்டையாடுவாங்களாம். அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து இது வேட்டை அப்படின்ற மாதிரி எதுவும் நடக்காத காரணத்தினால் இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த லோக்கல் வாசிகள்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். இது மட்டும் இல்லாமல் இந்த வென்லாக் டவுன் அப்படின்றது தான் ஒரு ஊட்டியில் ஒரு 2-3 சைட் சீயிங் நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துக்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு மிடில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல என்னென்ன படத்தோட படப்பிடிப்பெல்லாம் நடத்திருக்காங்க, என்னென்ன படத்தில் இடம்பெற்று இருக்கும் பாடல் காட்சி எல்லாம் இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிவுட் படமான தீவானா, குச் குச் ஹோத்தா ஹை மற்றும் ராஜா இந்துஸ்தானி, இந்த மாதிரி படங்களோட படப்பிடிப்பெல்லாம் இந்த இடத்துல நடத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதையும் தாண்டி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ராஜா சின்ன ரோஜா அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. இதில் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அப்படின்ற ஒரு பாட்டு கலர் கலராக பாம்பு அடிக்கும் இல்லைங்களா, அந்த பாடலும் இந்த இடத்துல தான் எடுத்ததா சொல்லப்படுது. தொட்டபெட்டா ஊட்டி மேல முட்டை பரோட்டா, இந்த பாட்டெல்லாம் இங்கே தான் எடுத்ததா சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் எடுக்கக்கூடிய அற்புதமான இடம். இதை நான் எதுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, நீங்களும் அந்த இடத்துக்கு போகும்போது நல்ல கேமரா எடுத்துகிட்டு அங்கே போயிடுங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அருமையான சீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும். பாருங்கள், நான் போகும்போதே சரியான மேகமூட்டம். அதுவும் இப்போல்லாம் போனீங்கன்னா அந்த மரம்லாம் தென்படுதா இல்லையான்னு தெரியலங்க. ஏன்னா டிசம்பரில் சரியான பனிப்பொழிவு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதனால் நான் போனப்பவே வந்து கொஞ்சம் மழைலாம் பெஞ்சு கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருந்தது. இப்போ ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஆனால் இந்த கிளைமேட்டை நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். ஸோ இந்த கிளைமேட்டில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் நண்பர்களே. அதாவது இங்கே வந்து நீங்கள் ஹைக்கிங் பண்ணலாம். இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒரு 30 ரூபாவோ 50 ரூபாவோ என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுங்க, கேமராவோட சேர்த்து நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு இந்த மலை மேலே இந்த சின்ன மேடுன்னு வச்சுக்கோங்களேன், இது மேலே நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் இதை நீங்கள் கவர் பண்ணுறதுக்கே ஆகிடுங்க. எனக்குலாம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா நான் ரொம்ப ஸ்லோவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி போய் அந்த இடத்துல வந்து இந்த படுகாஸ் இருந்தக்கூடிய படுகாஸாக வேற ஒரு அந்த ட்ரைபல் மக்கள், நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து வாழ்ந்த அந்த குடிசை எப்படி இருக்கும் அப்படின்றத அழகாக தத்ரூபமாக இவங்க வடிவமைச்சிருந்தாங்க. ஸோ இந்த இடத்தெல்லாம் பார்த்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே ஒரு ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு கீழே இருக்கிற அந்த வேலி மாதிரி ஒரு இடம் இருந்தது. இந்த இடத்தெல்லாம் நான் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக நான் மேலே ஏறி வந்தேன். அதனால் எனக்கு இந்த இடத்துல நான் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதையும் தாண்டி இங்கே நீங்கள் இந்த ஹார்ஸ் ட்ராவலிங் கூட இருக்குது. ஒரு குதிரை சவாரி நீங்கள் போகலாம் அப்படின்னா அந்த குதிரை மேலே உங்களை உட்கார வச்சு கீழே இருக்கிற அந்த வில்லேஜஸ்க்கெலாம் கூப்பிட்டு போவாங்களாம். அதை நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ரொம்ப ஜாலியாக பொறுமையாக என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பலாம். அதனால் மறக்காமல் ஊட்டி போனீங்கன்னா இந்த இடத்த ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். அடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.